உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், எல்லாம் சரியா இருக்கா? எல்லா சர்டிபிகேட்டும் சரியா இருக்குக்கா. அப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் தோ அதுவும் இருக்கு. சரி, ஓகே. அப்போ இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். நீ கிளம்பு. சரிக்கா, நான் ரெடியா தானே இருக்கேன். அப்பா, நான் ரெடிப்பா. வாங்க, சாமி கும்பிட்டு போயிருங்க. வாங்க. அப்போ நீ முருகா, என் பிள்ளை ஆசைப்பட்ட வேலை, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்கா. இன்னும் 2 நாளையில வேலைக்கு சேரணும். இன்னைக்கு அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் காட்ட போறா. அப்பா, அது பேரு சர்டிபிகேட் காமிக்கிறது இல்ல, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்காக ஸ்டேஷனுக்கு போய் நான் ரிப்போர்ட் பண்ணணும்பா. ஏத்தா, நான் என்னத்தா கண்டேன்? ஏதோ ஒண்ணு உனக்கு நல்லது நடக்குது இல்ல. எங்க அப்பா முருகன் உன் கூடவே இருந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். வேண்டிக்கங்க. என் பிள்ளைக்கு நல்லபடியா இந்த வேலை அமையணும். இவளுக்கு படிப்பு கொடுக்கணும். போமா போலாம். முருகா, என் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுப்பா. போமா. எத்தா, நான் கிளம்புறோம். பார்த்து பத்திரம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு பார்த்து வரேன்க்கா. போயிட்டு வரேன். பாய். அந்த பொண்ணு இந்த பக்கமா தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாகணும். வந்ததும் அடையாளம் காட்டுறேன், நல்லா பாத்துக்கங்க. புரியுதா? சரிங்க. சரிங்க சார். மேடம். என்ன குரு, நாளைக்கு மறுநாள் அந்த வீரலட்சுமி வேலையில ஜாயின் பண்ணணும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவளோட ஸ்டேஷனுக்கு போகணும். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. அதுக்கான ஏற்பாடோட தான் மேடம் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கூட பண்ணாம அவ கேஸ்ல உட்காரணும். மறந்துடாத. பக்காவா ஸ்கெட்ச் போட்டாச்சு மேடம். முழு ஏற்பாட்டோட அவங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். வாட்எவர், என்ன வேணாலும் பண்ண. ம். அவ இன்னைக்கு கேஸ்ல மாட்டணும். அவ போலீஸ் ஆகவே கூடாது. மேடம், இந்த வழியா தான் அவ ஸ்டேஷனுக்கு வரணும். போற வழியிலே அவளை சிக்க வச்சிருவேன். எல்லாம் ரெடியா இருக்கு, கவலையே படாதீங்க. வெரி குட். உன்னோட கால் வரதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஓகே மேடம். அங்க பாருங்க, அதோ அந்த பெருசு கூட வரல, அந்த பொண்ணுதான். அவகிட்ட தான் நீங்க வேலையை காட்டணும். முகத்தை நல்லா பார்த்து மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஒரு தடவை பார்த்தா போதும், என் மனசுல நல்லா பதிஞ்சிரும். அந்த பொண்ணோட ட்ரெஸ் முதற்கொண்டு மனசுல பதிஞ்சிருச்சு. நீங்க கவலையே படாதீங்க. ஆட்டோ வருது. ஐயா நிறுத்துங்க. வீரா, ஆட்டோல ஏறுத்த. சீக்கிரம் ஏறுங்க. பஸ் வரலையா? இல்லங்க, வரல. சார், இப்போ அந்த பொண்ணு பஸ்ல ஏறின உடனே நாங்க பின்னாடியே ஏறணும், அப்படிதானே? ஆமா. ஒரு நிமிஷம். இந்தா, இதுதான் உன்னுடைய வெப்பன். நல்லா அடையாளம் பார்த்துக்கோ. தங்கமா சார்? ஒரிஜினல் நகையா? பக்கா ஒரிஜினல் நகை. 22 கேரட் தங்கம். டேய் வேலா,
அந்த நகையை நீ வாங்கி கையில வச்சுக்க. சரிங்க சார். ஏமா நீ நல்லா பாத்துக்கிட்டல? பார்த்தாச்சு சார். நகையை காணுனதும் நீ கரெக்டா அடையாளம் சொல்லுவல, அதுக்காக தான் சொல்றேன். நல்லா பாத்துக்க. ம். இந்தா வேலா, முதல் வேலை உன்னோடையது தான். சரிங்க சார். பஸ்ல ஏறினதும் அந்த பொண்ணுடைய ஹேண்ட்பேக்ல நைஸா இந்த நகையை போட்டுறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், ஹேண்ட்பேக் உள்ள இருக்கிற நகையவே நான் எடுத்துருவேன். உள்ள போடுதானே சார், சப்ப மேட்ரு. நான் பாத்துக்கிறேன். இந்த செயினை பேக்குள்ள போட்டுட்டு அடுத்த பஸ் ஸ்டாப்ல நீ இறங்கி போய்கிட்டே இருக்கணும். ம். அதோட உன் வேலை முடிஞ்சது. ரொம்ப சாதாரண வேலை சார். சத்தம் இல்லாம முடிச்சிடுறேன். இங்க பாருமா, அவன் போனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய வேலை ஆரம்பம். இவன் இறங்கி போகட்டும். பஸ் கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நீ செயினை காணன்னு கத்தி கூப்பாடு போடணும். பஸ்ஸே கிடுகிடுத்து போற அளவுக்கு கூச்சல் போடணும். அதெல்லாம் சரியா பண்ணிடுவேன் சார். பஸ்ல இருந்து யாரும் இறங்க விடாம ஸ்டேஷனுக்கு அப்படியே கொண்டு போகணும். ஸ்டேஷன்ல வச்சு பஸ்ல வந்தவங்களுடைய பேக் எல்லாம் செக் பண்றப்போ வீராவுடைய ஹேண்ட்பேக்ல அந்த நகை கிடைக்கணும். அவ்வளவுதான். ம். என்ன செஞ்சிருவல்ல? அட, அதெல்லாம் ரொம்ப சாதாரணம் சார். இந்த மேட்ரு நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு ஈஸி இல்ல. ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் அந்த வீராவுக்கு சொந்தக்காரன். ம். அவன் சாதாரணமா நீ சொல்றத ஒத்துக்க மாட்டான். கேள்வி மேல கேள்வி கேட்பான். இந்த நகையை எப்ப வாங்கின, எங்க வாங்கின, எவ்வளவுக்கு வாங்கின, அது இதுன்னு உன்னை குடஞ்சி எடுப்பான். நல்ல வேலை சொன்னீங்க சார். அந்த டீடைல் எதுவும் நீங்க சொல்லவே இல்லையே. செந்தூர் நகை கடையில தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அப்பவே இதோடைய மதிப்பு 60,000 ரூபான்னு சொல்லணும். ம். சரிங்க சார். மொத்தம் 12 கிராம். அது வாங்கின தேதின்னு இரு. இந்த தேதியை தான் சொல்லணும். ஆ. ஏன் சார், நகைய பறிகொடுக்கிறப்போ வாங்கின ரசீதையும் தயாரா வச்சிருந்தா சந்தேகம் வராதா? வரும். அதுக்கு தான் ஒரு கதையை விடணும். நகையை அடகு வைக்க தான் போய்கிட்டு இருக்கேன். நகை வாங்கின ரசீது இருந்தா அடகு வைக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லணும். சூப்பர் சார், பண்ணிடுறேன். டேய் வேலா, ரொம்ப ஜாக்கிரதடா. ஆ. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. நீ தான் சிக்கிரவே கூடாது. ஒரு வேளை சிக்கிக்கிட்டேன்னு வை. சிக்க மாட்டேன் சார். டேய், ஒரு வேளை சிக்கிக்கிட்டா நீ தான் இதை பண்ணன்னு சொல்லி குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடணும். என்னை பத்தி மூச்சு விடக்கூடாது, புரியுதா? நிச்சயமா சார். நீங்க எம்பிட்டு பணம் கொடுத்துருக்கீங்க, தாராளமா ஜெயிலுக்கு போவேன் சார். நீ ஜெயிலுக்கு போனா உன்னை பெயில் எடுக்கிறது, அது வரைக்கும் உன் குடும்ப செலவுக்கு காசு கொடுக்கறது எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். உன் மேல இருக்கிற பெண்டிங் கேஸை மேடம் பார்த்துப்பாங்க. ஒரு வேளை சொதப்புனு வை. மாட்டேன் சார். மீறி சொதப்புன என்கவுண்டர் தான். சரி, 2 பேரும் கிளம்புங்க. அந்த பில்ல பேக்ல வை. ஓகே சார். 2 பேரும் தனித்தனியா போங்க. சரிங்க சார். முதல்ல நீ இறங்கு. டேய், இப்ப நீ கிளம்பு. சரிங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.